இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அவர் சீக்கிரமா குணமாகிறது உங்க கையில தான் இருக்கு. அவருக்கு உடல் அளவுலயும் மனசு அளவுலயும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராம பாத்துக்கங்க. அவர் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்து ஆகணும். டைமுக்கு நல்லா சாப்பிடணும். பிசியோதெரபிஸ்ட் சொல்ற எக்ஸசைஸ்லாம் ப்ராப்பரா பண்ணணும். இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரமே குணமாயிடுவாரு. கடவுளே, அவரு கண்ணு முழிக்கிறதுக்கு எப்படியும் 24 hours ஆகும். அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ டோன்ட் வரி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. குணசேகரனை விட கரிகால ரொம்ப திறமையான ஆளு. அதனால சுந்தரம் கரிகாலன்னு தான் அவருக்கு அடுத்து நிர்வாகத்தை பாத்துக்க சொல்லுவாரு. அப்படி கரிகாலன் கையில சுந்தரம் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டா கண்டிப்பா குணசேகரனுக்கும் கல்யாணிக்கும் அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு அந்த குடும்பத்து மேல ரொம்ப கோபம் வரும். அந்த கோவத்தை நாம தூண்டி விட்டு பெருசாக்கி அவங்கள அந்த வீட்டை விட்டு போக வச்சு அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சிடலாம். ஏம்மா, உன் யோசனை ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி குணசேகரன் அண்ணனுக்கு அப்புறம் நாம தான் அங்க இருக்கணும்னு நினைக்கிற ஆளே கிடையாது.